விடைபெற்றார் இயக்குனர் இமயம். அவரது நினைவுகளை தொடர்ந்து இன்று முழுக்க நாம் பேசிக் கொண்டிருக்கோம். பல விஷயங்கள் இருக்கிறது அவரை பற்றி பேச. தான் கால் பதித்த இடங்களில் எல்லாம் நினைவுகளை விட்டு சென்றிருக்கிறார் இயக்குனர் இமயம் பாரதிராஜா. அவரை பற்றி பேசுவதற்காக நம்மோடு இயக்குனர் கௌதம் ராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். இன்னைக்கும் பல இயக்குனர்களுக்கு ஒரு பெரிய பாட புத்தகமாகவே இருக்கக்கூடியவர் இயக்குனர் இமயம் பாரதிராஜா. அவர்கிட்ட இருந்து நீங்க வியந்து பார்த்த விஷயம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? இன்னைக்கும் இயக்குனர்கள், இளம் இயக்குனர்கள் அவர்கிட்ட இருந்து என்ன விஷயத்தெல்லாம் எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்க? தமிழ் சினிமாவுக்கு பெரிய அடையாளம் பாரதிராஜா. அவர் சாதாரணமாக ஒரு எளிய மகன் ஊர்லேருந்து இயக்குனர் ஆக முடியுங்கிற நம்பிக்கையை விதைச்சதே அவர் தான். இன்றைக்கும் சொல்லப்போனால் இப்போ ஒரு ஹிந்தி இண்டஸ்ட்ரியிலையோ தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலையோ இன்னும் அந்த முதல் தலைமுறை ஆட்கள் ஈஸியாக வெற்றி பெறுவாங்கங்கிறது இன்னும் நிகழலை. அந்த நிகழ்ச்சியை ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடியே நிகழ்த்தி காட்டினார். இன்னைக்கு அவரை கடந்த 40 வருஷம் கழிச்சு கூட இந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு புதுசாக ஒரு இயக்குனர் வெற்றி பெறுவது இல்லை. அதே தான் ஆந்திராலையும் கூட இருக்குது. ஏன்னா இதுதான் கமர்ஷியலாக சக்ஸஸ்ஃபுல் இண்டஸ்ட்ரி. இது ரொம்ப ரேரஸ்ட். அவர் நிகழ்த்தினது மிகப்பெரிய சாதனை. அது இயக்குனராக அவருடைய படங்கள் படைப்புகள் கொடுக்கறது வேறொரு பகுதினா, இன்னொன்று பிரித்து பேச வேண்டியது எதுனா, அவர் இந்த சூழலில் ஒரு சமூகத்தில் ஏற்படுத்தின மாற்றம் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமானது. அது இப்போ அவர் தொடங்கின காலத்தில் அவருடைய வயதே அந்த காலகட்டங்களில் 36-37 வயசில் தான் அவர் இயக்குனராகவே ஆகிறார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் கல்யாணம்லாம் பண்ணிட்டு ஒரு இடத்துல அதை போராடி ஒரு இடத்த நின்று இது பண்ணுறாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்த ஒரு செட்டு சார்ந்த படங்களை எல்லாத்தையுமே வெளி உலகத்துக்கு படமாக மாற்றுறதுங்கிறது அது அந்த படைப்புலேயே உருவாக்குன ஒரு பெரிய மாற்றம். அது என்னென்னா, போய் லைவில் ஒரு இடத்துல ஷூட் பண்ணணும், பின்னாடி ஒரு ஓவியத்தை வச்சுட்டு தான் படம் பண்ணணுங்கிற சூழலெல்லாம் மாற்றி கேரக்டர்ஸ் பார்த்திங்கன்னா லைவ் கேரக்டர்ஸில் அது உருவாக்குறாரு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு அன்றைக்கே மிக அழகாக இருக்கக்கூடிய கமலஹாசனே ஒரு கோமணம் கட்டிட்டு ஒரு கேரக்டர், அது கோமணம் கட்டுறது நமக்கு கான்ட்ராடிக்டாக இருக்கும் கேட்குறதுக்கு. ஆனால் உண்மையான ஒரு ஆளுடைய ஒரு உணர்ச்சிகளையும் அந்த சாதாரண ஒரு எளிய மனிதர்களுடைய ரிஃப்ளெக்ஷன்ஸையும் சினிமாவில் கொண்டுட்டு வர முடியுங்கிற நம்பிக்கை இருக்குல்ல, அதுதான் முதல்ல ஒரு சமூகத்தில் உருவாக்குனது. அது வரைக்கும் சினிமா அப்படின்னா சினிமாட்டிக்கா ஒரு விஷயம் நான் நம்புறதுக்கு இல்லாத மாதிரி நம்மளோட வாழ்க்கையில இருந்து அப்பாற்பட்ட ஒரு விஷயமாவே அது தெரிஞ்சிட்டு இருந்தது. அதான் அது அந்த ரூரல் ரியாலிசம்னு சொல்றாங்க அதை. ஆனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்தது பார்த்தீங்கன்னா ட்ராமா தான், கிட்டத்தட்ட ட்ராமா தான் வாழ்க்கை. அந்த வார்த்தை சரியானது. அந்த ட்ராமாக்குள்ளேயே இருந்ததை ரொம்ப இயல்பா அதுலேருந்து எடுத்துகிட்டு அதை இன்னொன்று எல்லா எளிய மக்களுக்குமே புரிகிற மாதிரி எடுக்கிறது. ஒரு ஆர்டிஸ்டிக்கலான படம்ங்கிறது எப்படி இருக்குன்னா, அது ஒரு ராவா ஓகே, அந்த படத்துடைய தன்மை வேறு, அது தேவை இருக்குது. இருந்தாலும் கமர்ஷியல் ஏரியாவுக்குள்ளே அதை எல்லாரையும் பார்க்க வச்சு இப்படிப்பட்ட ஒரு சினிமா இருக்குது அப்படின்னு அறிமுகப்படுத்தி, அதுவும் அவருடைய மொழி ஒரு கிராமம் மனிதனின் மொழியாக இருந்ததுனால ஈஸியாக எளிய மக்களை கனெக்ட் பண்ணிடுச்சு. ஸோ அவர் அந்த தொடக்கம்ங்கிறது என்னென்னா, சமூகத்தில் படைப்பையும் தாண்டி அவர் உருவாக்குனது. ரொம்ப பேருக்கு நம்பிக்கை வந்துச்சு, நம்ம இங்கே டைரக்டர் ஆகிட முடியுங்கிற நம்பிக்கை வந்துச்சு. அந்த நம்பிக்கையின் கீழ் இங்கே இயக்குனரானவர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப நிறைய. அதுதான் நான் சொன்னேன், கம்பேரிசனாக வேறு இண்டஸ்ட்ரியில் இன்னைக்கு வரைக்கும் நிகழ்த்தாததை நிகழ்த்தின ஒரு புரட்சியாளர் அவர். ஆஸ் அ நியூ கமர் அப்படிங்கும்போது ஒரு டைரக்டராக வர்றதுக்கு இந்த துறைக்குள்ளே என்னென்ன சவால்கள்லாம் இருக்கும்? நீங்கள் சொல்கிறீங்க இப்போவே சவால்கள் இருக்குது அப்படின்னு, அந்த காலத்தில் இன்னும் அதிகமான சவால்கள் இருந்திருக்கும். அதையும் தாண்டி ஒரு புது மரபையே அவர் கொண்டு வந்திருக்காரு. பழைய மரபை உடைச்சு ஸ்டுடியோலேருந்து அவுட்டோருக்கு போய் ஷூட் பண்ணி, அதுவும் புதுமுகங்களாக இறக்கி அப்படியெல்லாம் சாதனை பண்ணியிருக்காரு. எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். ஆமாம், அது அவர் அந்த முதல் படத்துடைய எக்ஸ்பீரியன்ஸை ஒரு இன்டர்வியூலேயே கொடுத்துருப்பார். என்னென்னா, கமலஹாசனுக்கு அந்த கதையை புரிய வைக்கிறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன். அது அப்போ அவங்களுடைய அண்ணன் சந்திரஹாசன் நினைக்கிறேன், அவர் தான் அந்த கதை கேட்குறது எல்லாமே. அவர் ஒரு கோமணம் கட்டினதை ஷார்ட்டை பார்த்துட்டு அவர் அவ்வளோ டென்ஷனாகி கத்துனார். இவனை அழகானா அப்படியே இளவரசன் மாதிரி காமிச்சிட்ருக்கேன், அவனை நீ போய் இப்படி காமிக்கிறியே அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கோவப்பட்டாரான். ஆனால் அதில் இருந்த தன்மை கமலஹாசனுக்கு புரிஞ்சிச்சுன்னு சொன்னாங்க. ஒரு எளிய மனிதனுக்கு கொண்டு போய் செலுத்துறதுல ஏன்னா ஒரு டைரக்டருக்கும் அந்த ஆக்டருக்குமான அந்த மீடியமில் கமலஹாசனுக்கு அது புரிஞ்சுது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல கமலஹாசன் அண்ட் ஸ்ரீதேவினா அவங்க 2 பேரும் ஆல்ரெடி அந்த நாளில் பீக்கில் இருந்தவங்க தான். ஸோ அவங்க பீக்கில் இருந்தாலும் இவர் ஒரு புதுமுகமாக அது பெரிய எக்ஸ்பெரிமெண்ட். அதோடைய சக்ஸஸ் தான் அடுத்தடுத்த படங்களுடைய தன்மையை மாற்றி அமைச்சு இங்கே சென்னையுடைய குப்பத்தில் இருக்கக்கூடிய கதைகளை பசி மாதிரியான படங்கள் எடுக்கிறதாகட்டும், இதே மதுரை மாதிரியான கோயம்புத்தூர் மாதிரியான மக்களுக்கான கதைகளையும் எளிய மனிதனுக்கு ஒரு ரிக்ஷாக்காரனோட கேரக்டர் என்ன இருக்கும், அது வரைக்கும் ரிக்ஷாக்காரனா ஒரு ட்ராமடைஸ்டாக அவன் இப்படி தான் பேசுவான், அவன் இப்படி ஃபன் பண்ணுவான்ட்டு அவனையே குறைபாடோட காமிக்கிற சூழல் இருந்தபோது அவனுடைய வழிகளை எல்லாம் சொல்கிறது இருக்குல்ல, அதே நம்ம வாழ்வியலை ஒரு இடத்துக்கு கொண்டுட்டு போகிற ஸ்பேஸையும் கொண்டுட்டு வருது. அந்த கதைகளுக்கான வாழ்வியலை பெருசாக துவங்கி வச்சது அவர் தான்.
அதுதான் அந்த அந்த நாளில் அவர் இதே மாதிரி நீங்கள் கேட்ட இன்னொரு முக்கியமான கேள்வி, ஸ்டூடியோஸ்குள்ளே தான் இருந்த சினிமா. அதனால் அவங்க கதை கேட்கும்போதே தியேட்டரில் அப்பா இந்த இதில் வந்து ஒரு காமெடி படம் பண்ணால் ஓடும்பா, இல்லாட்டி ஏதாவது ஒரு ஹீரோஸை வச்சு ஏதாவது படம் பண்ணால் அதை தியாகம் பண்ண மாதிரியான படம் இருந்தால் ஓடும்பா அப்படின்னு இருந்த நினைப்பை வந்து ஒத்த ஆளாக போராடி அந்த இடத்த உடச்சி கொண்டுட்டு வந்தோன்னே ஒட்டுமொத்த ப்ரொடியூசர்ஸுமே ஆகா இந்த மாதிரி படம் பண்ணணுமே அப்படிங்கிற சூழலுக்கு கொண்டு வந்து வச்சது இருக்குல்ல, அதுதான் அவர் முதல்ல பண்ண மிகப்பெரும் புரட்சி. அதுதான் நம்ம அடிக்கடி எல்லாருமே சொல்லுவாங்க, பாரதி ராஜா மாதிரி நானும் டைரக்டர் ஆகணும்னு நினச்சி வந்துட்டேன் அப்படிங்கிறது இருக்குல்ல. அது அதாவது சமூகத்தில் விதைக்கப்பட்ட சைக்காலஜி. அதான் சொன்னேன், படத்தையும் தாண்டி அவர் விதைச்சது சமூகத்தில் பெரிய ஒரு மாற்றம். ஏன்னா ஒரு காமனாக ஒரு மனிதன் வந்து ஒரு படிச்சுட்டு ஒரு தொழிலில் வந்து இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு அவங்களுடைய சமூக மாற்றம் உருவாகிறது வேற. சினிமா மாதிரியான ஒரு இடம் வந்து ரெண்டும் மிக்ஸ் ஆனது. ஒரு பக்கம் காசு, இன்னொரு பக்கம் புகழ், ரெண்டையுமே அது மெர்ஜ்டா அது கிடைக்கிறது இருக்குல்ல, அதுக்கான வழியை உருவாக்குனது இருக்குல்ல, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான அவர் செஞ்ச பெரும் சாதனை. இப்போ சினிமா தேடி வர சாமானியர்கள் எல்லாரும் சாதனையாளர்களா மாறுறதில்ல. ஆனா பாரதி ராஜா போன்ற சாதனையாளர்கள் கிட்ட இருந்து சினிமாவை நோக்கி வர சாமானியர்கள் என்ன எடுத்துக்கணும்? அந்த இடத்துல அவரும் ஒரு சாமானியர், அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு தான். அதை ஏன்னா இப்போ தான் ஒரு சாமானியருங்கிறத புரிஞ்சுக்கிட்ட இடத்துல அவர் என்ன பண்ணார்னா, அவருடைய 2வது படம் நினைக்கிறேன், அது ஏதோ ஒரு இன்டர்வியூவில் கூட நான் பார்த்துருக்கேன். அப்போ அந்த 2வது படத்துக்கு இம்மீடியட்டாக அந்த ப்ரொடியூசர் சேம் ப்ரொடியூசருக்கு தான் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த 16 வயதில் ப்ரொடியூசருக்கு இம்மீடியட்டாக 2 பேருமே புதுசுக்கு போகிறார். இம்மீடியட்டாக 2மே புதுசு. எதுனா கிழக்கே போக்கும் ரயில் கிழக்கு 2மே புதுசு. ஒன்று வந்து ராதிகா அவங்க, இன்னொன்று அந்த சுதாகர். அவங்க 2 பேருமே சினிமா பின்புலத்துலேருந்து வந்தவங்க தான். அதுக்கப்புறம் தான் அவர் எளிய மனிதர்கள் நிறைய பேர் உள்ளே கொண்டுட்டு வந்தார். இருந்தாலும் அதுவே பெரிய டேரான ஒரு முடிவு தான். அவர் என்ன நினச்சார்னா, என்னுடைய கனெக்டிவிட்டி, என்னுடைய க்ரியேட்டிவிட்டி பெருசாக வந்து அங்கே சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஸோ நான் அதை வந்து நான் செய்வேன். அது வந்து அப்போ எம்எல்ஏ இருக்கிற பெரிய நம்பிக்கைன்னு ஒன்று வச்சார்ல, அதே நம்பிக்கை தான் எல்லா சாமானியர்களும் தங்களுடைய அந்த படைப்பின் மேலே வைக்க வேண்டியது. இன்னொன்று தேடல் வந்து இங்கே இதில் ஒரு உயிர் இருக்குது அப்படின்னு அந்த உயிரை வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டா மட்டுமே போதுமானது. அதாவது அடுத்த இடம் நோக்கி எளிதாக நகருங்கிறது தான். அதுக்கப்புறம் அவருடைய திரைமொழி சினிமா டைரக்டராக அவருக்கான ஒரு என்னன்னா இப்போ காமன் மற்றவங்க ஒரு டேரக்ட் பண்ணுறதுக்கும் இவர் டேரக்ட் பண்ணுறதுக்கு நிறைய வித்தியாசப்படும். ஏன்னா இது வந்து இது பாரதி ராஜா ஷார்ட்டுமான்னு சொல்கிற அளவுக்கு சில ஷார்ட்ஸ் இருக்கும். எடிட்டிங்கில் வந்து அவர் பண்ணது வந்து பெரும் சாதனை. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் காமனாக பார்த்துட்டு இருந்த ஒரு இடத்துல உங்களுக்கு அந்த என்ன சொல்லுவாங்க மேட்ச் கட் பண்ணுறது, இன்னொன்று இங்கேருந்து ஒரு இதுக்கு வந்து ஓமி மாதிரி ஒரு ஷார்ட்டை கட் பண்ணுறது. இது முதல் மரியாதை படம் பார்த்திங்கன்னா ராதா வந்து இறங்கி கால் கீழே வச்சோன்னே அங்கே படுத்துருந்த சிவாஜி கணேசன் டக்குனு இப்படி நடுங்குவார். இது இப்போ அதுக்கும் ரிலேட்டடாக வந்து ஒரு 2 ஷார்ட்டு போட்டோன்னா இது நடந்திருக்குமான்னு தெரியாது. ஆனால் அதை ட்ரமட்டைஸ் பண்ணுறதையே அவ்வளோ இயல்பாக பண்ணியிருப்பார். அதில் எதுவுமே இது இருக்குது, அது இதே தெரியாத அளவுக்கு அதுக்கு ஒரு மியூசிக் ஒரு உயிர் இருக்கும். இப்படின்னு அது ஒரு பெரிய அவர் நான் சொல்கிறது க்ரியேட்டிவாகவும் ஒரு பெரிய பலமான ஆள். அந்த க்ரியேட்டிவ் பலத்தை ஒரு சாமானியராக தொடர்ச்சியாக அதை செஞ்சார்ல, இந்த உயிர் மேலே வந்து எல்லாரும் நம்பிக்கை வைக்கிறது தான் புது ஆட்கள் எல்லாமே அவர்கிட்ட எடுக்க வேண்டிய முக்கியமான ஒரு புள்ளி. இன்னொன்று ஒருங்கிணைஞ்சு வேலை செய்கிறது இருக்குல்ல, அதுவும் அவர்கிட்ட பெரிய விஷயம். இப்போ காமனாக மற்றவங்க எப்படி யோசிப்பாங்கன்னு தெரியல, அவர் வந்து ஒரு ஆலமரம் மாதிரி பாரதி ராஜாங்கிறது. இங்கே இன்னைக்கு வரைக்கும் நான் விக்ரமன் சார்ட்ட ஒர்க் பண்ணிட்டு தான் நான் வந்தேன். இப்போ விக்ரமன் சார் வந்து யார்கிட்ட ஒர்க் பண்ணார்னா மணிவண்ணன் சாரோட அசிஸ்டன்ட். இப்போ மணிவண்ணன் சார் யார், பாரதி ராஜா சார் அசிஸ்டன்ட். இந்த மாதிரி தமிழ் சினிமாவில் ஒரு 2-3 பேர் தான் வந்து ஒரு பெரிய ஆலமரம். அவங்களுடைய தொடர்ச்சி. இப்போ நான் ஒரு பாரதி ராஜா பரம்பரைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த பக்கம் பாலுமேந்திரா சாருடைய அசிஸ்டன்ஸ் வந்து நிறைய பேர் இருப்பாங்க, இன்னொன்று பாலச்சந்தர் சாரோட அசிஸ்டன்ஸ். இதில் வந்து பாரதி ராஜா சார்ட்டேருந்து வந்தவங்க தான் எண்ணிக்கையில் நிறைய ஜாஸ்தி. எனக்கு அன்னைக்கே வந்து பாக்யராஜ் சார் ஃபஸ்ட்டு வெளியில் வர்றாரு. உங்களுக்கு பாக்யராஜ் சார் முதல்ல இயக்குனர்களாக ஒரு பெரிய செஷன் இருக்குது. அதில் வந்து பாக்யராஜ் சார் வந்தோடனே திரும்ப மணிவண்ணன் சார் வெளியில் வர்றாரு. அதுக்கப்புறம் வந்து அப்போ ரங்கராஜன் ஒருத்தர் இருந்தார், மோகன் சார்லாம் வச்சு நிறைய படம் பண்ணியிருப்பாங்க, மனோபாலா சார், பொன்வண்ணன் சார் வரைக்கும் அவருடைய உதவி இயக்குனர்கள் தான். இப்போ இதில் வந்து இதோடைய தொடர்ச்சியில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாக்யராஜ் சார்ட்டேருந்து வந்தவங்க வந்து அன்னைக்கே பாண்டியராஜன் வந்தார், பார்த்திபன் வந்தார், வி சேகர் வந்தார். இன்னும் அவங்களும் அந்த தொடர்ச்சி இருந்து இல்லை. இது என்னன்னா இவங்க எப்படி வந்தாங்க வேற மற்ற இயக்குனர்கள்ட்ட இல்லாமன்னு கேட்டிங்கன்னா, ஒரு இயக்குனராக எல்லாருக்கும் சொல்லிக் கொடுத்தாரு. அவர் ஒரு இன்ஸ்டியூஷன். இப்போ காமனாக படிச்சுட்டு வெளியில் வராமல் ஏன் மற்ற இயக்குனர்கள்ட்டேருந்து வர்றவங்க வந்து தங்களுடைய சொந்த முயற்சியில் வேறொரு தேடல் பயிலணும் அப்படிலாம். இவங்க எப்படி இருப்பாங்கன்னா, நான் விக்ரமன் சார்ட்டே அனுபவிச்சிருக்கேன். ரொம்ப நல்ல டீச்சர். என்ன பண்ணுவார்னா, எடிட்லாம் வந்து எங்களை யாராவது ஒருத்தர் கூட்டிகிட்டு போய் எடிட்டில் வந்து ஷார்ட் போட்ட பிறகு என்ன பண்ணுவார்னா, கொஞ்சம் எடிட்டரை கொஞ்சம் அசிஸ்டண்ட்டை கொஞ்சம் விடுங்கன்னு சொல்லிட்டு இந்த ஷார்ட்டை போட்டு சொல்லிட்டு, இந்த ஷார்ட் ஏன் போட்டிருக்கேன் தெரியுமா, இந்த ஷார்ட் என்ன மீனிங் கொடுத்துருமா, இது எதுக்கு தெரியுமா, சவுண்டுக்கு அந்த ஸ்பேஸ் விட்டுருக்கேன்னு சொல்லுவாங்க. இது யாருன்னா பாரதி ராஜா இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுத்தது. அது அவருக்கு வந்தது. ஏன்னா என்கிட்ட வந்து அவங்க அசிஸ்டன்ட் டேரக்டராக வேலை செய்கிறாங்க. நாங்கள் வந்து நிறைவான சம்பளம்லாம் கொடுக்க முடியாது. ஆனால் இதை கொடுக்க முடியும் இருக்குல்ல, இதை அவர் செஞ்சார். இதனால தான் இவ்வளவு பேர் வந்தாங்க.
இன்னைக்கு ஒரு சுந்தர் சும்மா கூட வச்சுக்காம நம்மளோட நாலேஜை கடத்தணும் அடுத்த தலைமுறைக்கு சொல்லி கொடுக்கறது இருக்குல்ல. உங்களுக்கு சுந்தர் சி இருக்காருன்னா சுந்தர் சி சார் வந்து இவர் மணிவண்ணன் சார் அசிஸ்டன்ட், மணிவண்ணன் சார் வந்து பாரதிராஜன். இப்போ அவருடைய இன்னைக்கு பாண்டியராஜ் இருக்காரு, பாண்டியராஜ் இப்போ வரைக்கும் பரிமளா கோவில். அவர் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி சேரன் சார் அசிஸ்டன்ட், சேரன் சார் கே எஸ் ரவிக்குமார் சார் அசிஸ்டன்ட், கே எஸ் ரவிக்குமார் விக்ரமன் சார் அசிஸ்டன்ட், விக்ரமன் சார் மணிவண்ணன் சார். அது ஒரு நீட்சி. இப்போ சுந்தரி சார் நான் சொன்ன மாதிரி நிறைய பேர் இப்போ கட்சினோத்தன் இருக்காருன்னா அவர் பார்த்திபன் சார் அசிஸ்டன்ட், பார்த்திபன் சார் இவர் பாக்கியராஜ் சார் அசிஸ்டன்ட். அவங்க இந்த மாதிரி இன்னைக்கு இருக்க இயக்குனர்கள் பல பேருக்கு எங்களுக்கு தாத்தா அவருடைய பரம்பரை நாங்கள். அவர் வந்து மற்ற இயக்குனர்கள் செய்யாத ஒரு பெரிய சாதனை என்ன பண்ணுறாரு, எல்லாருக்கும் சொல்கிறார் இது இப்படி தப்பா படம் இயக்கணும், இப்படி பிரச்சனை இருப்பான்னு ஒரு டிஸ்கஷனில் உட்காந்து கூட அது வேணும் இது வேணும்னு சொல்லி கொடுத்த ஒரு கனெக்டிவிட்டி இருக்குல்ல, அதுதான் இவ்வளோ பெரிய நீட்சியாக இன்னைக்கு வெற்றிகரமாக இயங்குற பல இயக்குனர்கள். இப்போ ராஜமுருகன் இருக்காருன்னா ராஜமுருகன் வந்து லிங்குசாமி சார் ரெஸ்டாரண்ட், லிங்குசாமி விக்ரமன் சார் ரெஸ்டாரண்ட், விக்ரமன் சார் மணிவண்ணன், இந்த மாதிரி ஆரம்பிச்சு வச்ச அந்த தொடக்கம். ஆமா, இது வந்து எனக்கு தெரியாது, தெரிஞ்சவங்களும் சொல்றேன், இன்னும் தெரியாதவங்க எத்தனை பேர் வெற்றிகரமா அவருடைய இதுல இருக்கிறாங்க. அதே தான் பாலுமேந்திரா சார்ட்டையும் அந்த மாதிரி ஒரு செஷன் இருக்காங்க. அவரும் நல்ல ஒரு வாத்தியார் தான். அந்த பக்கம் இவர் பாலச்சந்திர சார், இதுல வந்து ரொம்ப நிறைய இருக்கிறது பாரதிராஜா சாருடைய அந்த நீட்சியில தான். இது எப்படின்னா ஒரு மனிதன், சாமானிய மனிதன் வந்துட்டு இயக்கி நான் வெற்றி பெற்றுட்டேன், நான் மட்டும் ஜெயிச்சுட்டு நான் மட்டும் போய் சம்பாதிச்சுட்டு போறேன்னு இல்லாம பல பேருக்கு வாழ்க்கையை உருவாக்குறதுக்கு அந்த வழியை செஞ்சு கொடுத்தது இருக்குல்ல, அவங்க எல்லாருக்குமே நாங்கள் இன்னைக்கு வந்து அப்புறம் வந்து என்னுடைய தாத்தா அவர் பரம்பரையில் வந்தேன் நான் அப்படின்னு நினைக்கிற ஒரு பெரிய சூழலை வந்து உருவாக்கி கொடுத்துட்டு போயிருக்காரு. இது வந்து இயக்குநர்களுக்கு மட்டும். ஒரே ஒரு இயக்குனர் உருவாக்கிட்டா ஒரு தலைமுறையில் முடிய போதா, எத்தனை தலைமுறைக்கு வந்து அது வந்து பெரிய பேரா உருவாகும். இயக்குனர்கள் மூலமாகவும் பாரதிராஜா தொடர்ந்து வாழ்ந்துட்டே இருப்பார் அப்படிங்கறதான் பெரிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் இந்த சோகமான நேரத்திலையும். இந்த இடத்துல இன்னொன்னு, பாரதிராஜா நிறைய நடிகர்களை உருவாக்கியிருக்கிறார், அதை தாண்டி நிறைய ஹீரோயின்ஸை அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு. அதாவது தன்னோட கதைக்கு அப்படின்னு ஒரு பெரிய ஹீரோயினை தேடி போகாம அந்த மண்ணில இருந்தே அந்த கதாபாத்திரங்களை எடுத்திருக்கிறாரு அப்படிங்கிறது இப்போ இருக்க டைரக்டர்ஸ்க்கு அது எவ்வளவு ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறீங்க? கதைனா அந்த கதை சார்ந்து அந்த இடத்துல இருந்தே ஒரு கேரக்டர் எடுக்கிறது இல்லை, உங்களுக்கு வந்து நடிப்பு வந்து ஒரு பெரிய தனி கிராஃப்ட். அந்த கிராஃப்ட் வந்து இவர் ஒரு பெரிய டீச்சர். அதான் சொன்னேன், எல்லா பக்கமுமே அவர் வந்து டீச் பண்ணுற அந்த ஸ்பேஸ்லேயே இருந்தார். அதனால தான் இவ்வளோ பெரிய உருவாக்க முடிஞ்சுது. முக்கியமாக அதில் ரெண்டு தரப்பு, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஆக்டர்ஸ் உருவாக்குறதாகவும் ஹீரோயின்ஸ் உருவாக்குறதாகட்டும், ஹீரோஸ் அண்ட் ஆக்டர்ஸ் எல்லாருமே உருவாக்குறதாகட்டும். அவர் முதல் இதை 16 வயதுலேயே அவர் ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட். ஏன்னா ரஜினிகாந்த் அது வந்து எனக்கு ஒரு அப்கமிங் தான், அவருக்கு ஒரு பெரிய ஸ்கேல். இன்றைக்கும் நிறைய பேருக்கு வந்து அபூர்வ ராகங்கள் ரீச்சோட 16 வயதில் ரீச் தான் காமன் மேன்ஸுக்கு பெருசாக கொண்டு போய் ரஜினி சாரை சேர்த்தது. அதில் தான் மணிவன், இது கவுண்டமணி அது மட்டும் இல்லை, கிழக்கே போகும் ரயிலில் கவுண்டமணிக்கு பெரிய ரோல். ஏன்னா அது வந்து இவங்களுக்கு ராதிகாவுக்கு மாமாவாக இருப்பார், வடிவரசி ஹஸ்பண்டா. அவரை வந்து அதனால தான் இன்றைக்கி வரும்பொழுது கூட நான் பார்த்தேன், அங்கே போயிருந்தார், நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே போயிருந்தார், அவர் பேசியிருந்தார் கவுண்டமணி சார். ஏன்னா எனக்கு வந்து முகவரி கொடுத்ததே அவர் தான் சொல்லிட்டு சிவப்பு ரோஜாக்கள்லையும் நடிச்சிருப்பார். அதனால் அவர் வந்து ஒரு ஏன்னா அவர் ஆக்சுவலாக அவர் பாரதிராஜா பாக்கியராஜோட ரூம்மேட்டு. ஸோ அந்த வகையில் வந்தாலும் அவருக்கு பெரிய அட்ரஸ் கொடுத்தவர் தான் ஒரு ஆர்டிஸ்டாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுதாகர் அவருடைய அறிமுகம் தான், விஜயன் அவருடைய அறிமுகம் தான், நிறம் மாறாத பூக்கள். பாக்கியராஜ் ஹீரோ அறிமுகமானது இவர் தான், புதிய வார்ப்புகளில் இவர் தான் ஹீரோ அறிமுகம் படுத்துறாரு. அதுக்கப்புறம் தான் அவர் டைரக்டராக வர்றாரு. அந்த அட்ரஸ் தான் அவர் பெருசாக மாற்றுது. அதுக்கப்புறம் பாண்டியன் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் வந்து வளையல் விற்கிறவர். ஆமாம், வளையல் விற்கிறவர். ஆக்சுவலாக அவர் வேறொரு ஹீரோவோடு தான் போயிருந்தாராமா. அந்த டைமில் ஹீரோ இல்லைன்னு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவரை கூட்டிகிட்டு போய் அவரை நடிக்க வச்சு பாண்டியன். நிழல்கள் ரவி அவருடைய அறிமுகம் தான், சந்திரசேகர் அவருடைய அறிமுகம் தான். இன்னொன்று கார்த்திக் சார் பயங்கரமாக கோலம், கார்த்திக் சார் அவரோட அறிமுகம் தான். சத்யராஜ் சார் வில்லனாக இருந்தவர், அவரை ஹீரோவை மாற்றி அவர் ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் மேனாக மாற்றி அமைச்சது வந்து சத்யராஜ் சார் அவர் தான். அதுக்கப்புறம் நெப்போலியன் அவரும் பெரிய ஆர்டிஸ்ட். இன்னும் சில பேரை நான் விட்டுருப்பேன், வெற்றி பெற்றவங்களா இருக்கிறவங்கள சொல்லிட்டு சில பேர் ஏதாவது மிஸ் பண்ணியிருப்பேன். ஆனால் அதே நேரத்தில் அவரோட டேரிங்காக சில விஷயங்கள் பண்ணியிருப்பாரு. இப்போ கூட இப்போ வேற எந்த டைரக்டர்ஸும் வந்து அதை ட்ரை பண்ணுவாங்கன்னு தெரியல. நிச்சயமா தொடர்ந்து பேசலாம், நிறைய இருக்கு அவரை பத்தி பேசுறது. டைரக்டர்ஸ்க்கு நடிப்பு சொல்லி கொடுக்கறது ரொம்ப அவசியமான ஒண்ணா, அது அவங்களோட வேலையோட ஒரு பகுதியா? ஏன்னா நிறைய டைரக்டர்ஸ் வந்து டைரக்ட் பண்றது மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க, நடிப்பையும் இவர் சொல்லி கொடுப்பாரு, அந்த நடிகர்களுக்குள்ளேயே இவர் போயிடுவாரு அப்படின்னு சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க? ஆமா, என்னன்னா இப்போ அதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து அது ஒரு தனி கிராஃப்ட். உங்களை ஆர்த்துலேருந்து ஒருத்தவங்க வராங்கன்னா ஒரு சீனை வந்து எடுத்துட்டு அதை அவங்களே வந்து ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஆனால் பாரதிராஜாங்கிறவர் என்னன்னா அவர் கடத்திட்டு வந்த அந்த உணர்வுகள் வந்து இவங்களால் வெளிப்படுத்த முடியுமாங்கிற ஒரு பெரிய சிக்கலே இருந்தது. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, அவர் வந்து ரொம்ப புதுசாக எளிய மக்களோட விஷயங்களை கொண்டு வந்து கடத்துறதுக்கான ஒரு ஆளாக இருந்ததுனால ஒவ்வொருத்தர்கிட்டையும் வந்து அதை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுல ஒரு தெளிவாக இருந்தார். அதனால தான்
இன்னொன்று அவர் இந்த நடிகருக்கு இதுதான் வரும் அப்படின்னு அவர் ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள எடுத்துக்க மாட்டார். யார்கிட்டயா இருந்தாலும் அதை எடுத்துகிட்டு வந்துடுவேன் அப்படிங்கிற ஒரு பெரிய செயல்பாடு இருக்கும். அதனால இன்னொன்று அவர் எதையுமே ஓப்பனாக சொல்லக்கூடிய நடிகர் ரஜினிகாந்தோட பேட்டி பார்த்தோம் அஞ்சலி செலுத்திட்டு, உன்னை எனக்கு பிடிக்கும், உன் நடிப்பு எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாருன்னு. அது அதாவது அவர் இயக்குனரான பிறகு சொல்கிறீங்க. இயக்குனராகிறதுக்கு முன்னாடியே ஒரு வாட்டி நான் ஏதோ ஒரு இன்டர்வியூவில் படிச்சிருக்கிறேன். அவர் வந்து புட்டணக்கனகல் அவரோட அசிஸ்டண்ட். அவர் புட்டணக்கனகல் வந்து அங்கே ஒரு கன்னட படத்துடைய இயக்குனர். அவர் கன்னட படத்தில் ரொம்ப பெரிய இயக்குனர். அவர்கிட்ட அசிஸ்டண்ட் அவர். அதனால தான் இவருடைய படங்கள் வந்து பொட்டணக்கனகளுடைய பாதிப்புல இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதில் ஜெய்சித்ரா நடிச்சாங்களாம் இது ஒரு படத்தில். அப்போ ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர். அப்போ டைலாக் சொல்லி கொடுத்துட்டு இருந்திருக்காரு. இவரை சொல்லிட்டு இருந்திருக்காங்க. சொல்லிகிட்டே இருக்கும்பொழுது அவங்க சரியாகவே பெர்ஃபார்ம் பண்ணலன்னு அந்த பேட் எடுத்து அடிச்சிட்டாராம். உதவி இயக்குனராக இருக்கும்போதே ஒரு ஜெயசித்ரா அவங்கள அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் உண்டு. நடிகர்களாக வந்து ஹீரோஸை வந்து அறிமுகப்படுத்தின அதே டைமில் வந்து ஹீரோயின்ஸையும் அவர் நிறைய அறிமுகப்படுத்தியிருந்தார். ஏன்னா அவருடைய அந்த நடிப்பு வந்து அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து அவருடைய அந்த உணர்வுகளை, அந்த ஊர் சார்ந்த உணர்வுகளை வந்து இந்த நடிகர்களுக்கும் இவங்களுக்கு கடத்துறது தான் ரொம்ப முக்கியமான தேவையாக இருந்தது. காமனாக இவங்க கொடுக்குற எமோஷன்ஸ் வேறு, அவங்க கொடுக்குற ரியாக்ஷன்ஸ் வேறுங்கிறது ஒரு இடத்துல அதை வாங்கி தீரணுங்கிறது இருக்குல்ல, அவரோட அப்சர்வேஷனை ரொம்ப அழகாக ப்ரெசென்ட் பண்ணி கொண்டுட்டு போனார். அதில் கடைசி வரைக்குமே அவர் எங்கேயுமே ஒரு கிட்டத்தட்ட 2-3 ஜென்ரேஷனுக்கு அவர் தொடர்ச்சியாக பண்றாரு. ஒவ்வொரு 10 வருடங்களுக்கும் ஒரு ஜென்ரேஷன் மாறினாலும் அதுலேயும் சக்ஸஸ்ஃபுல்லாக மாறிக்கிட்டே தான் இருந்தார். ஒரு இடத்துல 70களில் 77ல் அவருடைய பயணம் தொடங்கி கிட்டத்தட்ட கண்டினியூவாக இப்போ வரைக்குமே படம் பண்ணார். வெற்றிகரமாக ஒரு 2000 வரைக்குமே அவர் படம் பண்ணியிருந்தார். கடல் பூக்கள் வரைக்குமே அவர் பண்ணியிருந்தார். இருந்தாலும் அதுக்கப்புறம் வந்து அவருடைய வேலைகள் வந்து அமைப்புகள் சார்ந்து, திரைத்துறை சார்ந்து அவர் செயல்பட்டு இருந்தார். படைப்புகளில் அவர் ஹீரோயின்ஸில் வந்து அவர் கொண்டு வந்தது அறிமுகம் ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. ராதிகா தாய்க்கிழவில மிரட்டி இருக்காங்க. ஆமாம், இன்ன வரைக்கும் அவங்களுடைய அது அவர் ஆரம்பிச்சது ரத்தி அக்னிஹோத்ரியில் ஆரம்பிக்கிறார். ரத்தி, அதுக்கப்புறம் ராதிகா தான் ஃபர்ஸ்ட் அவருடைய பெரும் அறிமுகம். அதுக்கப்புறம் ரத்தி அக்னிஹோத்ரி, அதுக்கப்புறம் ரேவதி, ராதா, ரேவதி, சுகன்யா, அதுக்கப்புறம் இவங்க இன்னைக்கும் ரமான்னு சொல்லிட்டு அவங்க மெட்ராஸ் படத்துலலாம் அம்மாவா வருவாங்க. அவங்க அந்த முகம் வந்து தமிழ். இதில் நிறைய பேர் தமிழ் முகங்கள், அதுவுமே முக்கியம். தமிழ், மலையாளம் இந்த மாதிரியான ஸ்பேஸ் இருக்கும். நல்ல தமிழ் முகங்களை தேடி எடுத்துட்டு வந்து அந்த கலர்ஸை வந்து யாருமே சோட போகாத ஒரு ஜாம்பவான்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த அமர்வில் நம்மோடு உரையாடிய திரு கௌதம் ராஜ் அவர்களுக்கு நன்றி. இணைந்தீர்கள் புதிய தலைமுறையோடு.